பட்டுக்கோட்டை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வாசிக்கும் போது அடேங்க அப்பா, ஒரு படத்துல பாட்டு எழுதுனதுக்காக தயாரிப்பாளரை போய் பார்த்து ஊதியம் வாங்குறதுக்காக போனார். உதவியாளர்கிட்ட சொல்லி விட்டார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கிறார் ஊதியம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் சொன்னாராம், போயிட்டு அப்புறம் வர சொல்லு அப்படின்னாரா. உதவியாளர் வெளியில வந்து, ஐயா போயிட்டு அப்புறம் வர சொல்றாங்க. இல்ல ஏற்கனவே பல முறை வந்து போயாச்சு, இன்னைக்கு இந்த இடத்துல நின்று எனக்கான ஊதியத்தை வாங்கிட்டு தான் நான் போவேன், இங்கேயே நின்று வாங்கிட்டு தான் போவேன்னு சொன்ன உடனே திரும்ப அந்த தயாரிப்பாளர் சொல்லி விட்டாராம், அவன் நின்னா நிக்கட்டியா போ அப்படின்னு வரவே இல்லையா. அவர் அப்படி சொன்ன உடனே ஒரு தாள் வாங்கி, ஒரு பேப்பரை வாங்கி உதவியாளர்கிட்ட 4 வரி மட்டும் எழுதி கொடுத்துட்டு பட்டுக்கோட்டை வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போறாரு, வீடு தேடி பணத்தை கொடுத்து விட்டாரு தயாரிப்பாளர். பட்டுக்கோட்டை எழுதி கொடுத்தாரு பாருங்க, தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யாரடா என்னை நிற்க சொல்லன்னு பட்டுக்கோட்டை எழுதி கொடுத்தார். நீ யாரா என்னை நிற்க சொல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போனாரு. வீட்டுக்கு போன உடனே பணம் வந்துருச்சு. நண்பர்களே, எவ்வளவு வரும்